ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல விஷயந்தான், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசை பாராட்டியும் அதே மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலாம் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப இப்போ பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் களத்தில் இப்போ சமீபத்தில் தான் முழு நேரமாக உள்ளே வந்தவர் தான் தளபதி விஜய். இன்றைக்கி தளபதி விஜய் வச்சு தான் மொத்த அரசியலும் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா விஜய்க்கும் சீமானுக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே பார்த்திங்கன்னா கடுமையான போட்டி போயிட்டுருக்கு. விஜய் செய்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளும் விஜயோட ரசிகர்களும் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் செஞ்ச ஒரு 2 விஷயம் பெரிய அளவில் வைரலாக மாறுச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சந்தித்து விஜய் பேசியிருக்காரு. இப்போ பிகேயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி திமுகவுக்கு ஒர்க் பண்ணி திமுக ஜெயிக்க வச்சார். இப்போ இதற்கு நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து சீமான் என்ன சொல்லியிருப்பாருன்னா பணக்கொழுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது பிகே விஜய் இவங்களோட சந்திப்பை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் சீமான் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதில் பணக்கொழுப்பு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இவருக்கு அப்போ இவர் எந்த வியூகமும் வகுக்க மாட்டாரா, எதுக்கு பிகே அவர் அதாவது சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு இவர் ஜெயிக்க வைக்க போகிறாரா. இப்போ திமுக பண்ணப்பே விமர்சனம் பண்ணாங்க. இப்போ விஜயும் பண்ணோன்னே நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து கடுமையான விமர்சனம் அதற்கு வந்துட்டுருக்கு. இன்னொரு புறம் இப்போ இதற்கு அந்த பணக்கொழுப்புன்னு சொன்னதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் அவருடைய சம்பாரித்த சொந்த காசு அதை வச்சு அவர் செலவு பண்ணுறாரு. பிகே கூப்பிட்டு வியூகங்களை வகுக்கிறாரு. யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத சீமான் புரிஞ்சுக்க மாட்டாரு. ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி என்ன யதார்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமானுக்கு ரிப்ளையும் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி சீமான் விஜய் ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அதை சீமான் உடனுக்குடன் எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா சீமான்கிட்ட யங்ஸ்டர்ஸ் அதிகமான பேர் இருக்காங்க. இப்போ அதிமுக திமுகங்கிறப்ப பரம்பரையாக அந்த 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 கட்சிகளுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி வரும். பட் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போகணும், சீமானுக்கு போடலாமே அப்படிங்கிற மாதிரி மாறுறாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு தான் சீமானுக்கு அதிகம். இப்போ விஜய் உள்ளே வந்ததுனால சீமான் கட்சியில் இருக்க நிறைய பேர் விஜய் ரசிகர்களாக வந்திருப்பாங்க. இப்போ அவங்களாம் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் உள்ளே வந்தது சீமானுக்கு தான் அதுவும் இப்போ சீமானுக்கு எதிராக விஜய் நிற்கிறது கண்டிப்பாக சீமானுக்கு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சீமான் உடனுக்குடன் அதை ரிப்ளை கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு பார்த்திங்கன்னா சமீபத்தில் கொடுத்தாங்க. அதுக்கும் சீமான் ஏன் இது தான் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி சீமான் கேட்டிருந்தாரு. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க என்ன போட்டாங்கன்னா சீமான் சில மேடைகளில் பேச போகும்போது பவுன்சர்ஸோடு போவார். அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி ரிப்ளையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநாட்டில் விஜய் முதல் அந்த ஒரு மாநாட்டில் பேசும்பொழுதே அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பார். அதே மாதிரி அந்த மாநாட்டில் பிளவுவாத அரசியல் செய்கிறவங்களை என்னுடைய அரசியல் எதிரியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். வெளிப்படையாக பாஜகன்னு அவர் சொல்லலைனாலும் பலரும் பார்த்திங்கன்னா பாஜகவை தான் குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணி உடச்சி நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு சம்மந்தமாக திருமாக்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. திருமாவளவனை எப்படியாச்சும் திமுகலேருந்து தான் பக்கம் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே விஜயோடைய ஒரு தாட்டாக வந்திருக்கு. திருமா வெளில வந்தார் அப்படின்னா கணிசமான வாக்குகள் விஜய்க்கு கிடைப்பதற்கான சூழல் வந்திருக்கு. அந்த மாதிரி சூழல் திருமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் தனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக கடிதம் எழுதி பாதுகாப்பை வாங்கிக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் அவருடைய தரப்புலேருந்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் மத்திய அரசு அவங்களாம் இதெல்லாம் கண்காணிச்சுட்டு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசியிருக்காரு. இப்போ விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததே பாஜக ஒருவேளை விஜய் கூட கூட்டணி வைக்க விருப்பப்படுதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு சீமான் உட்பட பலர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இந்த மாதிரி இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது ஒருவேளை திருமாவும் விஜயும் ஃப்யூச்சரில் கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியை உண்டு பண்ணுது. நன்றி.